என்னடி இது அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த 3 இன்கிரெடிபிளான கோஇன்சிடென்ட்ஸ். நம்பர் 1, 2017 சிபிஎல்ல நைட் ரைடர்ஸும் செயின்ட் லூசியாவும் ஒரு மேட்ச் ஆடி இருப்பாங்க. அப்ப கேரி பெயரி ஒரு பால போட அந்த பால் நேரா போய் ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். அப்ப ஆண்ட்ரே ஃபிளெச்சர் தான் பேட்டிங் பண்ணியிருப்பாரு. அந்த பால் ஸ்டெம்ப்ல பட்ட உடனே ஃபிளெச்சர் நான் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. ஆனா ஒரு செகண்ட் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்க்க பால் ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். ஆனா பெயில் கீழே விழுந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே தெரியும் பெயில் கீழே விழுகல அப்படின்னு சொன்னா நாட் அவுட். அதை விட அலும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பால் ஸ்டெம்ப்ல பட்டு பின்னாடி 4க்கு போயிருக்கும். இதனால பைஸ்ல 4 ரன்ஸ் கிடைச்சிருக்கும் செயின்ட் லூசியாவுக்கு. எல்லாருமே அதிர்ச்சியில திகச்சு போயிருப்பாங்க. ஆனா அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரே ஃபிளெச்சருக்கு இந்த மாதிரி நடக்கிறது முதல் தடவை கிடையாது. 2016 சிபிஎல்ல இதே டிகேருக்கு எதிராக ஆண்ட்ரே ஃபிளெச்சர் இதே செயின்ட் லூசியாக்காக ஆடிட்டு இருப்பாரு. அப்போ ஃபிளெச்சர் ஒரு பால் அடிக்க ட்ரை பண்ண அந்த பாலானது அவருடைய பேட்ல பட்டு உருண்டு போய் ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். லைட்டும் எரிஞ்சிருக்கும். ஆனா பெயில் இந்த தடவையும் கீழே விழுந்திருக்காது. அதனால அவரை நாட் அவுட் சொல்லிடுவாங்க. எல்லாரும் இந்த தடவை ஸ்டன் ஆயிருவாங்க. சோ 2 வருஷம் தொடர்ந்து இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்பர் 2, இது கொஞ்சம் சோகமான விஷயம். 2025 பிபிஎல்ல லியம் மெஸ்கட் அப்படிங்கிற பவுலர் தன்னுடைய டெபியூ மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. அந்த மேட்சை பார்க்க அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. ஆனா அந்த மேட்ச்ல அவரை போட்டு பொலன்னு பொளந்தாங்க. 3 ஓவருக்கு 43 ரன் கொடுத்திருந்தாரு. ஆனா 2 விக்கெட் கைப்பற்றி இருந்தாரு. இந்த சமயத்துல அவர் ஒரு பாலை மெக்ஸ்வீனிக்கு போட மெக்ஸ்வீனி அந்த பாலை அடிச்சிருப்பாரு. அது 6 மாற கிரவுட்ல இருந்த ஒருத்தர் அந்த பாலை கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஆனா கேட்ச் பிடிச்சதுக்கு சந்தோஷமே பட்டிருக்க மாட்டாரு. அந்த பாலை அடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருப்பாரு. யாருன்னு பார்த்தா அது ஆஸ்கட்டோட அப்பாவான லயா டாஸ்கட் தான். லயா டாஸ்கட் என் பையனே இப்படி அடி வாங்கிட்டு இருக்கா, ஏன்டா என்ன கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்சை பிடிச்சிருந்திருப்பாரு. பையன் பால் வீச அப்பா கேட்ச் பிடிச்ச தருணமானது உலகத்திலேயே கிரிக்கெட்ல முதல் முறையா நடந்திருக்கு. நம்பர் 3, இங்கிலாந்துல நடந்த ஒரு கிளப் லெவல் போட்டியில ஆசிஃப் அலி அப்படிங்கிற பேட்ஸ்மேன் ஒரு பால்ல 6 கடிச்சிருப்பாரு. 6 கடிச்ச அடுத்த செகண்டே அவர் சோகமாய் உட்கார்ந்திருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் 6 அடிச்சார் இல்லையா, அந்த பால் நேரா பிச்சுக்கு வெளியே அவர் நிறுத்தி வச்சிருந்த அவருடைய கார் மேலேயே பட்டு கண்ணாடியா உடைச்சிருக்கும். அவர் கார் கண்ணாடி நொறுங்கிறத பார்த்த உடனே அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை கீழே போட்டு தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு. இது சின்ன கிளப் லெவல் மேட்ச், ரோப்புக்கு வெளியவே பார்க்கிங் ஆனது இருக்கும். அதனால தான் பால் வந்து கார் மேலேயே பட்டிருக்கும். சரி, நீங்க இந்த மாதிரி 6 4 அடிச்சு எதையாவது உடைச்சிருக்கீங்களா? அப்படி உடைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா எதை உடைச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் ஒரு வீட்டோட பைப் லைனை உடைச்சிருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த பைப். இந்த பைப்பை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உடைச்சிருக்கேன் 4 அடிச்சு. நீங்க அந்த மாதிரி எதை உடைச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.